செல்ஸ் இன் சீரீஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செல்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து செவரல் செல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் உங்களுக்கு பேட்டரிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு ஃபார்ம் அ பேட்டரி. இன் சீரீஸ் கனெக்ஷன் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி செகண்ட் செல். த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி செகண்ட் செல் இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி தேர்ட் செல் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஆக்சுவலி சீரீஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் டேர்ம் இந்த பெருசாக இருக்குல்ல, அதை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கிறத நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல் வந்து இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நெகட்டிவ் டெர்மினல் வந்து திருப்பி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த தேர்ட் செல் கூட இதே மாதிரி சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இன் சீரீஸ் கனெக்ஷனில் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த தேர்ட் செல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The free positive terminal of the first cell and the free negative terminal of the last cell becomes the terminal of the battery. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து ஃப்ரீ பாசிட்டிவ் டெர்மினலும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரீ நெகட்டிவ் டெர்மினலும் உங்களுக்கு வந்து அதுதான் இந்த பேட்டரியோட டெர்மினல் கடைசி அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்போஸ் என் செல்ஸ், இப்போ வந்து நீங்கள் எத்தனையோ செல்ஸ் எடுத்துக்கலாம். என் அப்படின்னா விச் மீன்ஸ் 10 என்னவா வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஈச் ஆஃப் இஎம்எஃப் ஜை ஓல்ட்ஸ். ஸோ எல்லாத்தோட இஎம்எஃப்மே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜை ஓல்ட்டாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஓம் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஒவ்வொரு செல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லா பொருளுக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இதுக்குள்ளேயே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தானே கரண்ட் போகும். அதனால் இதை எப்படி வரைஞ்சிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து செல்ஸ். இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே பாருங்களேன், உங்களுக்கு வந்து 1.5 வோல்ட் 1.5 வோல்ட் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. ஸோ செல்ஸு இது எல்லாமே ஃபுல்லாக சொல்லும்போது இதை வந்து பேட்டரின்னு சொல்லுவோம். இட் இஸ் கனெக்டட். ஓகேவா? ஸோ இட் இஸ் கனெக்டட் டு தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஒரு இஎம்எஃப், இதுக்கு ஒரு இஎம்எஃப், இதுக்கு ஒரு இஎம்எஃப், அதான் வந்து ஜை அப்படிங்கிற ஒரு இஎம்எஃப் இருக்குது. அந்த சிம்பிள் பாருங்கள், இ மாதிரியே போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்ரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எத்தனை இஎம்எஃப் எல்லாமே வந்து சேம் தான், எல்லாமே ஒரே ஜை தான். விச் மீன்ஸ் எல்லாமே ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வோல்ட்டாக இருந்தால் 10 வோல்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டோட்டல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், என் ஜை அப்படின்னு போடலாம். ஏன்னா எத்தனை இருக்கோ அதை பேஸ் பண்ணி போடலாம். டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி இஸ் ஈக்குவல் டு என் ஜை. அதுக்கப்புறமேட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குட்டி குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து எத்தனை இது இருக்குது, என் இருக்குது. ஸோ அப்போ என் இன்ட்டு ஸ்மால் ஆர் அப்படின்றது வரும். ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர். ஸோ அதனால் என்ஆர் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பை ஓம்ஸ் லா படி கரண்ட் இந்த சர்க்யூட்டை நம்ம எப்போவுமே எப்படி சொல்லுவோம், நமக்கு தெரியும் V இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு எடுப்போம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு V பை ஆர் அப்படின்றது வரும். கரெக்டாக? I இஸ் ஈக்குவல் டு V பை ஆர். V அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இஎம்எஃப்பை குறிக்குது. ஓகேவா? ஓம்ஸ்லால வோல்டேஜ் குறிச்சுது. இந்த இடத்துல செல்ஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து இஎம்எஃப்பை குறிக்குது. ஸோ டோட்டல் இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். டோட்டல் இஎம்எஃப் என்னது, என்ஜை. ஸோ என்ஜை டிவைடட் பை என்ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது வரும். இவ்வளோ தான், இந்த 3 லைன் தான் உங்களுக்கு டெரிவேஷனே. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வரலாம் ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, இட்ஸ் லெஸ் தேன் கேபிட்டல் ஆராக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ இந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 0.000 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம இதை எடுத்துக்கவே வேண்டாம் இல்லையா? அதை எடுத்துக்காமல் நம்ம என்ன மட்டும் எடுத்துக்கலாம், I இஸ் ஈக்குவல் டு என்ஜை பை கேபிட்டல் ஆர்னு மட்டும் எடுத்துக்கலாம்ல. ஸோ I இஸ் ஈக்குவல் டு என்ஜை பை கேபிட்டல் ஆர்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த இடத்துல வந்து ஜை பை கேபிட்டல் ஆர் அப்படின்றது இருக்குல்ல, ஜை பை கேபிட்டல் ஆரை நம்ம I1ன்னு எடுத்துக்கலாம். வேர் I1 இஸ் அ கரண்ட் டியூ டு சிங்கிள் செல். அதாவது இப்போ வந்து ஜை பை ஆர், இப்போ என்ஜைனா என்ன அர்த்தம், உங்களுக்கு மொத்த செல்சியம் குறிக்கிறது தான் வந்து நம்ம என்ஜைன்னு சொல்லுவோம். அதே வந்து ஜை பை ஆர்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரே ஒரு கரண்ட் வந்ததுன்னா அதை தான் நம்ம ஜை பை ஆர்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே இங்கே I இஸ் ஈக்குவல் டு V பை ஆர்னு பார்த்தோம். ஓகே. அதே வந்து
ஒரே ஒரு இஎம்எஃபால் வந்துச்சுன்னா I1 இஸ் ஈக்குவல் டு Xi1/R அப்படின்றது வந்திருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஜைன் தானே எடுத்துருக்கோம்னால Xi/R அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம Xi/Rக்கு பதிலாக I1 அப்படின்றத போடலாம். ஸோ I இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு Ni1 அப்படின்றது வருது. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது? Thus, if R is negligible, இந்த small r இருக்குல்ல அது ரொம்ப சின்னதாக இருந்தது, when compared to the capital R கூட கம்பேர் பண்ணும்போது small r ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா current supplied by a battery, இந்த கரண்ட்டோட வேல்யூ எனக்கு என்ன ஆகுது, current supplied by a battery in n times that current supplied by the single cell. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே சிங்கிள் செல்லிருந்து வர கரண்ட் தான் என்னது I1ன்னு சொல்லுவோம். அது இன்ட்டு n இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எடுக்கிற செல்லோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் எடுப்பீங்கல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக எடுத்தீங்க, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய கரண்ட், ஓகேவா, இதிலிருந்து நிறைய கரண்ட் தானே வெளியில் வரும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய கரண்ட் வந்து என்னவா இருக்கும்னா n இன்ட்டு I1. இப்போ ஒரே ஒரு இதிலிருந்து வரதை தான் நம்ம I1ன்னு சொல்லுவோம். ஸோ I1 இன்ட்டு n. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து n செல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ n இன்ட்டு I1 அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், n இன்ட்டு I1 கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். I1 அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லால் உருவாகிற கரண்ட். அப்போ n இன்ட்டு I1 கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறீங்க. ஓகேவா? இஃப் R is negligible when compared to the capital R, the current supplied by the battery is n times that supplied by a single cell. அதே வந்து if small r is greater than capital R இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 0ன்னு ஆகலாம். கரெக்டாக இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ 0ன்னு ஆகலாம். அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் தான் வரும், Nz டிவைடட் பை NR மட்டும் வரும். அப்போ I is equal to Nz/NR. n கேன்சல் ஆகிடுச்சுன்னா which is approximately equal to Xi/R அப்படின்றது வந்திருக்குமா? ஓகே, அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இட் இஸ் தி கரண்ட் டியூ டு சிங்கிள் செல். இப்போது Xi/R அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு சிங்கிள் செல்லால் வரக்கூடிய அந்த ஒரு கரண்ட்டு. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி சிங்கிள் செல்லால் வரக்கூடிய ஒரு கரண்ட்டு, தட் இஸ் கரண்ட் டியூ டு த ஹோல் பேட்ரி இஸ் சேம் ஆஸ் தி ஆஃப் தி சிங்கிள் செல். உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல I is equal to Xi/Rன்றது இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் நீங்கள் எப்போ வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போ ஓகேவா, இது வந்து என்ன பண்ணாதுன்னா வெளியிலே அந்த சார்ஜஸை போகவே விடாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இவ்வளோ செல்ஸ் எடுத்து நீங்கள் கரண்ட்டை எடுத்தீங்கன்னா கூட அந்த கரண்ட்டோட அளவு வந்து ஒரே ஒரு கரண்ட்லேருந்து வரக்கூடிய அளவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இட் இஸ் அ கரண்ட் டியூ டு த சிங்கிள் செல்லாக தான் இருக்கும். தட் இஸ் த கரண்ட் டியூ டு த ஹோல் பேட்ரி. எல்லா பேட்டரியிலேருந்து நீங்கள் கரண்ட் எடுத்தீங்கன்னா கூட அது வந்து சிங்கிள் செல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ரொம்ப அதிகமாக எடுக்கும் போது அப்போ வந்து உங்களுக்கு அட்வான்டேஜே இல்லை. செவரல் செல்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அட்வான்டேஜே கிடையாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் அ செல் இஸ் அட்வான்டேஜஸ். நீங்கள் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறீங்க செல்ஸ் எல்லாமே, அது எப்போ வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து எஃபெக்டிவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கம்பேர்ட் டு கேபிட்டல் ஆரை விட. நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது தானே நமக்கு என்ன வந்தது, கரண்ட்டோட வேல்யூ வந்து ஒரு இதிலேருந்து வர கரண்ட்டை இன்ட்டு n அவ்வளோ அளவுக்கு எனக்கு இருந்ததில்ல. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நமக்கு எப்போ அட்வான்டேஜாக இருக்கும்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்போது நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.18 பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் இஎம்எஃப்னு பார்க்கும்போது 9 வோல்ட் 9 வோல்ட் 9 வோல்ட் 9 வோல்ட் எல்லாமே இதுதான். இதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல ஸ்மாலர், அதுதான் வந்து 0.1 ஓம் 0.1 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இது வழியாக கரண்ட் வந்து போகுது. அந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ, ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் தி காம்பினேஷன், இந்த காம்பினேஷனோட ஈக்குவலண்ட் இஎம்எஃப் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி என்ன சொன்னீங்க, n இன்ட்டு Xi அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போ அதே தான் ஈக்குவலண்ட் Xi ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு Xi வரும். தேர்ஃபோர் இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ஸோ அப்போ 4 இன்ட்டு Xi என்னது அந்த இஎம்எஃப், ஸோ 9. ஸோ 4 இன்ட்டு 9 இஸ்
36 வோல்ட். ஓகே, இங்கே இடத்துல வந்து இன்டூன்னு வரும். 4 × 9 is 36 வோல்ட் கண்டிப்பாக போடணும், ஏன்னா இது வந்து இஎம்எஃப். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ஆர். ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, உங்களுக்கு இந்த டோட்டல் இது அந்த மாதிரி சொல்ல ஈக்குவலண்ட்டான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அதையும் என்ன தான் பண்ணுவீங்க? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ரெசிஸ்டன்ஸையும் இப்போ எல்லாமே சேமாக தானே இருக்குது, அதனால் n × Rன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ எத்தனை இருக்குது? 4 இருந்தது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 0.1. ஸோ 4 × 0.1 is equal to 0.4 ஓம் அப்படின்றது வந்துருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிறது வந்து டோட்டல் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கரண்ட்டோட ஃபார்முலா என்னது? I is equal to Nz divided by NR plus capital R அப்படின்றது வருமா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ n என்னது? 4 × ஜையோட வேல்யூ என்னது? 9 வோல்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. 9 டிவைடட் பை கேபிட்டல் ஆர்னா 10 வோல்ட். ஸோ 10 ப்ளஸ் என்னது? 4 இருந்தது அந்த செல்லில். அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர்னு சொல்லும்போது ஒவ்வொருனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் 0.1 இருந்தது. ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? 4 × 9 அப்படியே எழுதியிருக்காங்க. 10 ப்ளஸ் 4 × 0.1னா 0.4 அப்படின்னு வரும். ஸோ 10 + 0.4ஓட வேல்யூ என்னது? 10.4னு வரும். 9 4s are 36 அப்படின்றது வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு 10 அப்படின்னு பண்ணுறேன். ஓகேவா, அப்போ 360 டிவைடட் பை 104 அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாமா? 360. ஸோ இந்த இடத்துல வந்து 104 × 3ன்னு பண்ணும்போது 4 3s are 12 1 3 1s are 3 312ன்னு வருது. 312. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 316 இருக்குது. therefore it is 3 times. அதுக்கப்புறம் 10ன்னு வரும். இந்த இடத்துல 5ன்னு வரும். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வைப்போம் இல்லையா? அப்புறம் 104 × 4 பண்ணி பார்க்கும்போது 4 4s are 16 1 4 இங்கே 1ன்னு வரும். 4 1s are 4ன்னு வரும். ஸோ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து 4ன்றது எனக்கு வந்திருக்கும். பேலன்ஸ் வந்து இங்கே 10ன்னு வரும், இங்கே 7ன்னு வந்திருக்கும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. ஸோ இன்னொரு 0 போட்டுக்கலாம். இங்கே வந்து 416ன்னு வருது 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ 6 எடுத்துக்கலாம். 6 4s are 24 2 6 1s are 6. ஸோ 624ன்னு வருது. ஓகே, ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இந்த இடத்துல 6ஓட வருது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வருது? இந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து எப்படி வரும் அப்படின்னா 3.46 ஆம்பியர் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.46 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? ஓம்ஸ்ல படி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா V is equal to IRன்னு தெரியும். அப்போ டோட்டல் கரண்ட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3.46. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 10 ஓம் அப்படின்றத இங்கே கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். ஸோ அதனால் இன்டூ 10 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34.6 வோல்ட் அப்படின்றது வரும். சரியா? த ரிமைனிங் 1.4 வோல்ட் இஸ் ட்ராப்ட் அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி செல். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, இதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 36 அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 34.6ன்னு வருது. ஸோ 36 - 34.6ன்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கே 10ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, இங்கே வந்து 1. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு 1.4 வோல்ட் ரிமைனிங் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ராப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் கொஷின், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல். ஒவ்வொரு செல்லையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது நீங்கள் மொத்தமாக கன்சிடர் பண்ணும்போது தான் 34.6 அப்படின்றது வந்தது. இப்போ ஒவ்வொரு செல்லுனா உங்களுக்கு டோட்டலாக வந்து 4 செல்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் V/N அப்படின்றத பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? 34.6 டிவைடட் பை 4 அப்படின்றது வரும். நீங்கள் வந்து லைக் நம்ம 2 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்ஸில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1ன்னு வரும், இங்கே 17.3 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா லைக் 17.32ன்னு பண்ணும்போது 16ன்னு வரும், 8ன்னு வந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் 1
13ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே பாயிண்ட் வருதுல்ல, அதனால் 8ன்னு வந்திருக்கும். ஸோ 12 6 டைம்ஸு பேலன்ஸ் 1 10ன்னு வந்திருக்கும். ஸோ விச் இஸ் 5 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 8.65 வோல்ட் அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ அக்ராஸ் ஈச் செல் அப்படின்னு சொல்லும்போது V/N அப்படின்றது வந்திருக்கு. Nக்கு பதிலாக 4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.